அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த கஸ்டர்ட் மில்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பால் நான் சேர்க்க போகிறேங்க. இந்த பால் நான் ஃபஸ்ட்டே காய வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஒரு கொதி வந்தாலே போதும். காய்ச்சாத பால் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் லேசாக சூடு ஆனதுமே இதில் 1/2 கப் அளவுக்கு நான் பால் தனியாக ஒரு கப்பில் எடுக்கிறேங்க. இந்த கப்பில் எதுக்காக எடுக்கிறோன்னா இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுடரை இதில் நம்ம சேர்த்து இதில் நம்ம கலக்கணும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கஸ்டர்ட் பவுடர்னு கேட்டாலே நமக்கு கிடைக்குங்க. நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு இது கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம பால் காய வைக்கும் போதே அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதுலேயே நம்ம டைரெக்டாக கூட நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கலாம். ஆனால் அது பயங்கரமாக கட்டி பிடிக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அது கட்டி அவ்வளோக்கா பிடிக்காது. இப்போது பால் ஒரு கொதி வந்ததும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் இனிப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இனிப்பு சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த பாலில் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு மிதமான சூட்டிலே இருக்கட்டும். இது சீக்கிரமாக நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். எல்லாம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடிப்பிடிச்சிடும். அதனால் கைவிடாமல் இது நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுட்ரு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு இது ரெடி ஆயிருங்க. நல்லா கெட்டியாகி வந்துடும். நமக்கு இது ரொம்பவும் கெட்டியாக வேணாங்க. அந்த கரண்டியில் நமக்கு அந்த ஒட்டுறது தெரியும். இது போல் அந்த பால் நமக்கு கெட்டியாகி அந்த கரண்டியில் நல்லா இது போல் ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் நல்லா நமக்கு ஆறி வந்துடணுங்க. இப்போ இந்த பால் நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பழங்கள் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஆப்பிள் எடுத்திருக்கேன். அது கூடவே வாழைப்பழம், அது கூட மாதுளைப்பழம், நம்மக்கிட்ட என்னென்ன பழம் இருக்கோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. பேரிச்சம்பழம், அடுத்து லாஸ்ட்டாக மாம்பழம் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நான் டைரெக்டாக தாங்க சாப்பிட போகிறேன். அப்படியே தான் சாப்பிட போகிறேன். ஐஸ்கிரீம் டேஸ்ட் கண்டிப்பாக நமக்கு இதில் கிடைக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக மறுபடியும் அந்த பழங்களை நான் சேர்த்துருக்கேங்க. நம்ம சேனலில் நிறையாவே வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம்.